ஸோ அண்ணாமலை வெர்சஸ் விஜய் அல்லது விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ களத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்போ எதுவுமே இல்லையா? களத்தில் இருக்கா? அப்படி நான் சொல்ல வரல. திமுகவோ அதிமுக அப்படி நான் சொல்ல வரல. அண்ணாமலை என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாருங்கிறது தான் நான் சொன்னேன். இப்போ டிஎம்கே வர்சஸ் டிவிகே விஜய் சொன்னார். அப்போ டிஎம்கேக்கு எதிராக மற்ற கட்சிகள் இல்லையா? இருந்தது இல்லை. அதே மாதிரி அண்ணாமலையோட இது அரசியல் அணுகுமுறை என்ன, பார்வை என்ன, பயணம் என்னங்கிறத தான் நான் சொல்கிறேனே தவிர அது இன்னைக்கு 2வது பெரிய கட்சியாக 31 விழுக்காடு வாக்குகளை பெற்று துரோகங்களை சந்தித்து குறைஞ்சபட்சம் 25 விழுக்காடு வாக்கோட இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. சட்டமன்றத்தில் சதீஷன் மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை நான் குறைச்சி மதிப்பிடலை. விஜய் அலையிலையும் 21 விழுக்காடு வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி கட்சி அமைப்பு சிதலப்பட்டாலும் பாதிப்படைஞ்சாலும் ஒரு 2 இலக்க வாக்கில் அவர் நிற்பாருங்கிறதுல நான் அவரை குறைச்சி மதிப்பிடலை. அண்ணாமலை தன்னோட டெஸ்டிங் கிரவுண்டை எப்போ வைக்கிறாரு, எப்படி வைக்கிறாருங்கிறதுலையும் அவர் வைக்கும்போது டெஸ்டிங் கிரவுண்டுக்குள்ளே வரும்போது விஜய்க்கு மாற்று அண்ணாமலைன்னு வருவாருங்கிறதையும் அவரோட நடவடிக்கைகள் உள்ள ரேகைகள் காட்டுதுன்னு சொல்லும்போது அவர் ஒரு லைட் வெயிட் பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் அப்படி ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டே போறாங்க. உங்க அளவு வேறெல்லாம் தெரியுங்க, விடுங்க 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 விடுங்க. என் ரேஞ்சும் என் எக்ஸ்பெக்டேஷனும் என்னோட கோலும் வேற, என்னுடைய உயரம் வேறங்கிறாரு. எஸ், அந்த உயரத்துல நான் சிஎம்க்கு எதிராக போயிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட போட்டு போய் லாவணி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பாஜகவே நான் பாராட்டிட்டு போயிட்டேன், மோடியை பாராட்டிட்டேன், அமித்ஷாவை பாராட்டிட்டேன். என்னத்தை உங்ககிட்ட போட்டு லொல்லு பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட என்னத்தை நான் பிடிக்க வரேன்? நோ 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 நோ, என்னோட டார்கெட் வேறன்னு அவர் போயிட்டு இருக்கிறார்.